பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசிர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளில் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மிஸ்பா என்ற இடத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தில் மிஸ்பா என்பது மிகவும் முக்கியமான வரலாற்று இடமாகும். எபிரேய மொழியில் மிஸ்பா என்றால் காவற்கோபுரம் அல்லது கண்காணிப்பு இடம் என்று பொருள். மிஸ்பா என்பது உடன்படிக்கைகள், ஆன்மீக சீர்திருத்தம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பு இவற்றுடன் அடிக்கடி தொடர்புடைய ஒரு வேதாகம இடமாகும். மேலும் மிஸ்பா உலக வழிகளிலிருந்து வேறுபட்டு கடவுளின் வழிகளில் நம்மை அர்ப்பணிப்பதற்கான ஒரு இடத்தை குறிக்கிறது. வேதத்தில் மிஸ்பா என்ற சொல் சுமார் 40 முறை வருகிறது. ஆதியாகமம் 31:50 லாபான் யாக்கோபிடம், நம்முடனே ஒருவரும் இல்லை, பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது என பார்க்கிறோம். அதாவது யாக்கோபு தன் மாமனார் லாபானிடத்தில் வேலை செய்த 20 வருட உழைப்பில் தன் சம்பளத்தை 10 முறை மாற்றிய போதும் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை ஆசிர்வதித்து உயர்த்தினார். இதனை கண்ட லாபான் மற்றும் அவனது குமாரரின் முகமும் பேச்சும் யாக்கோபுக்கு விரோதமாக மாறின. அதாவது அவர்களின் பொறாமை மற்றும் எதிர்ப்பையும் யாக்கோபு கண்டு சூழ்நிலைகள் மாறியதால் அவன் தேவ நடத்துதலின்படி தன் சொந்த தேசத்திற்கு புறப்பட்டான். தன் மனைவிகளை அழைத்து கொண்டு லாபானுக்கு தெரியாமல் வெளியேறினான். இதனை அறிந்த லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்யும் நோக்கத்தோடு அவனை பின்தொடர்ந்து கீலேயாத் மலையிலே யாக்கோபை கண்டுபிடித்தான். இந்நிலையில் தேவனாகிய கர்த்தர் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபுக்கு விரோதமாக செயல்படாதபடிக்கு அவனை தடுத்து எச்சரித்தார். இதனை ஆதியாகமம் 31:24 மற்றும் 29 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். எனவே லாபான் தேவனுக்கு பயந்து யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு கற்குவியலை ஏற்படுத்தி ஒரு எல்லையை வகுத்து அதற்கு மிஸ்பா என்று அழைத்தனர். தேவன் தம்மை நம்புகிறவர்களை தீங்கு செய்ய வரும் எதிரிகளிடமிருந்து எவ்வாறு பாதுகாக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. மேலும்
தீய எண்ணத்தோடு வந்த லாபானின் மனதை மாற்றி அவனால் யாக்கோபுக்கு எந்த சேதமும் வராமல் தடுத்து ஒரு சாட்சியின் இடமாக இந்த மிஸ்பாவை ஏற்படுத்தினார் என பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்தில் லேவியன் ஒருவனின் மறுமனையாட்டிக்கு கிபியா ஊர் மனிதர்கள் செய்த கொடூரமான அநியாயத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்ட போது இஸ்ரவேல் அனைவரும் ஒருமனப்பட்டு மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக கூடினார்கள். இதனை நியாயாதிபதிகள் 20:1 பார்க்கிறோம். இவ்வாறு இந்த மிஸ்பா ஒன்றுபடுதலின் இடமாக விளங்கிற்று. இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றிலும் அவர்களது ஆன்மீக வாழ்விலும் மிஸ்பா ஒரு மனந்திரும்புதலின் இடமாக விளங்கிற்று. சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் அனைவரையும் மிஸ்பாவிலே கூட்டி ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் விக்கிரக வழிபாட்டிலிருந்து விடுபடவும் வைத்தார். இவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் தங்கள் அந்நிய தெய்வங்களான பாகால்களையும் அஸ்தரோத்துக்களையும் அகற்றிவிட்டு கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் திரும்பிய இடம் இந்த மிஸ்பா ஆகும். இதன் விளைவாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு தப்புவித்தார். இதனை 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவ்வாறு சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் அனைவரையும் நியாயம் தீர்த்த ஒரு முக்கியமான இடமாகவும் இந்த மிஸ்பா விளங்கிற்று. மேலும் இஸ்ரவேலின் முதல் ராஜாவான சவுலை அபிஷேகம் பண்ணி அறிவித்த இடமும் இந்த மிஸ்பா ஆகும். தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற இடமாகவும் இந்த மிஸ்பா விளங்கிற்று. இதனை நியாயாதிபதிகள் 11:11 பார்க்கிறோம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அதாவது தன் சகோதரர்களால் துரத்தப்பட்டு பரதேசியாய் வாழ்ந்த எப்தாவை இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவனது பராக்கிரமத்தை கண்டு இஸ்ரவேலின் தலைவனாக்கினர். அம்மோன் புத்திரருக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்படும் முன் எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பா என்ற இடத்திலே கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபித்தான். தேவன் எப்தாவுக்கு போரில் வெற்றியை தந்தார். ஆம், மிஸ்பா ஒரு ஜெப இடமாகும். மிஸ்பாவிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்த எப்தாவுக்கு தன்னை நேசிக்கிற தேவனை சந்திக்கிற இடமாக இந்த மிஸ்பா விளங்கிற்று. ஆம் பிரியமானவர்களே, மிஸ்பா என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள இடம் மட்டுமல்ல, அது தேவன் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவூட்டும் ஒரு ஆவிக்குரிய கண்ணாடியாகும். 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று பார்க்கிறோம். மனிதர்கள் நம்மை கண்காணியாத போதும் தேவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நம்முடைய வார்த்தையிலும் சொல்லிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்மை எப்போதும் கண்காணிக்கும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு வாழ்வதும் சோதனை வேளைகளில் நமது தனிப்பட்ட ஜெப இடமாகிய மிஸ்பாவிலே ஜெபத்தை ஆயுதமாக்குவதும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலோடு நன்றியின் பலிபிடங்களை நம் உள்ளத்தில் ஏற்படுத்துவதுமே இந்த மிஸ்பா அனுபவமாகும். ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமான கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நான் டாக்டர் டெனிசா டேவிட்சன், சைக்கியாட்ரிஸ்ட், ஆக்லாண்ட், நியூசிலாண்டிலிருந்து பேசுகிறேன். நம்ம போன எபிசோடில் போன வாரம் டீப் பிரெயின் ரீஓரியன்டிங்கிற தெரப்பியை பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னால் EMDR தெரப்பி பற்றி பார்த்தோம். இந்த தெரப்பீஸ் ட்ராமாவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில தெரப்பீஸ். இப்போது ட்ராமா அப்படிங்கிறது எதெல்லாம் ட்ராமேட்டிக்காக இருக்கலாம் நமக்கு அப்படின்னு இன்றைக்கு பார்க்க போவோம். ப்ராடாக என்னெல்லாம் ட்ராமேட்டிக்காக இருக்கலாம் அப்படின்னா, பெரிய பெரிய காரியங்கள் மட்டும் ட்ராமான்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். பெரிய ஆபத்துகள், விபத்துகள் அந்த மாதிரி நடக்கும், இது ட்ராமேட்டிக்னு சாதாரணமாக நம்ம நினைப்போம். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்மளுடைய மனதை வேதனைப்படுத்தும், இல்லைன்னா பயப்படுத்தும், இல்லைன்னா அதிர்ச்சிப்படுத்தும். எந்த காரியம்னாலும் அது நம்மளுடைய பிரெயினுக்கு ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். பார்த்துக்கோ, காமனாக ட்ராமான்னு சொன்னால் இமோஷ்னல் ட்ராமா, வேர்பல் ட்ராமா, அதாவது இமோஷ்னல் அப்யூஸ் இல்லைனா வேர்பல் அப்யூஸ், இல்லைனா ஃபிசிக்கல் ட்ராமா, ஃபிசிக்கல் அப்யூஸ்,
அதுக்கப்புறம் செக்ஷுவல் ட்ராமா, செக்ஷுவல் அப்யூஸ். இந்த மாதிரி ப்ராடாக 4 டைப் ஆஃப் ட்ராமாஸை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஆன்லைன்லேயும் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் உண்டு மக்களுக்கு, ரியல் லைஃப்லேயும் உண்டு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ். சில வேளை அக்கேஷ்னலி சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது ரொம்ப பயமான ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது கூட அதுவும் ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக சில குழந்தைகளுக்கு ஆகிடலாம். இப்போ இமோஷனல் அப்யூஸ் அப்படின்னா என்ன? சில வேளை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கடிந்து கோபப்பட்டு நம்ம இமோஷன்ஸை வெளியே வார்த்தைகளில் சொல்லலைன்னா கூட நம்மளுடைய முக நாடிலையும் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இது மற்றவங்கள புட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது மனசில் ஒரு வேதனை உண்டாக்கி பிரெயினில் ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணும். முந்தையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தெருவில்னா ஒரு குடும்பம் இருப்பாங்க, அவங்கள சுற்றி வர ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, தெருவில் இருக்க எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க இருப்பாங்க பக்கத்தில். அதனால அவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு சின்ன ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்குது, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட் ரூட்டில் இருக்குன்னா மற்றவங்க எல்லாரும் அதை பஃபர் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களுக்கு அந்த ட்ராமாவுடைய லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அதனால அது அப்படி கொஞ்சம் டிசிபேட் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ இந்த காலங்களில் நிறைய பேர் ஸ்மால் யூனிட்ரி ஃபேமிலிஸாக இருக்கும் இல்லையா? சொந்த பெற்றோர்கிட்ட கூட தூரமாக சிட்டிஸில் அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சப்போர்ட் நெட்வொர்க் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ட்ராமேட்டிக்காக ஆகிவிடலாம், வளர்ந்து விடலாம். அதனால நம்ம சின்ன காரியங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு முகத்தை சுழிச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் கூட ஸ்பௌஸ்கிட்டையோ பிள்ளைங்கக்கிட்டேயோ யார்கிட்டையோ போயிட்டீங்க, உங்கள் மனசுலேருந்து கூட அது போயிடலாம். ஆனால் அது அவங்க மனசுலேருந்து அது போகாமலே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு வேலை போயிட்டு ஈவினிங் உங்களுக்கு அதை திரும்ப யோசித்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருந்திருக்காது. ஒருவேளை நீங்கள் டயர்டாக அப்படியே சாப்பிட்டு தூங்கி இருக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் யாருமே அந்த குழந்தைக்கோ ஒரு ஸ்பௌஸ்க்கோ வேறு யார்ட்டையும் அதை பற்றி பேச முடிஞ்சிருக்காது. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிரும். திரும்ப இன்னொரு நாள் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நீங்கள் தான் மூஞ்சி சுளிக்கிறீங்களோ இல்லைன்னா வேற யாரும் அவங்கள சுளிக்கிறாங்களோ, அப்படி இருக்கும்போது அது திரும்பமாக அதே மாதிரி ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். இப்போ அந்த ட்ராமா நெட்வொர்க் ஸ்ட்ராங்கர் ஆயிடும் அவங்களுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப நடக்கும்போது கூட கூட அதோடைய பாதிப்பு கூடிக்கிட்டே போகும். இது ஒன் டைப் ஆஃப் இமோஷனல் ட்ராமா. இன்றைக்கு இவ்வளவு போதும். நம்ம மீதியை வர்ற நாட்களில் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொருவரையும் படைத்தவர் நீர் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு நீர் இறக்கும். நாங்கள் தவறாக கர்த்தாவே யாரையும் மனதிலே வருத்தப்படுத்தியிருந்தால் கர்த்தாவே எங்களை நீர் மன்னித்து கர்த்தாவே, எங்களுக்கு அதை நீர் எடுத்து காட்சி கர்த்தாவே, நாங்கள் அதை எங்களுடைய உறவுகளை சரிப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாருக்கட்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல உறவுகளை கர்த்தாவே எங்கள் குடும்பத்துக்குள்ளும் குடும்பத்துக்கு வெளியும் கர்த்தாவே நாங்கள் பாதுகாக்க நீர் கிருபை செய்வானது. எங்களோடு கூட நீர் இரும், எங்களை காத்து வழி நடத்து. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். பகுதி 6 இன்று வேதாகமத்தில் முக்கியப்படுத்தப்படாத மேலும் சில பெண் கதாபாத்திரங்களை குறித்து அறிந்து கொள்வோம். 22வது பஸ்மாத். ஆதியாகமம் 36:3 பஸ்மாத்தை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்மவேலின் குமார்த்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமான பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான் என்று கூறுகிறது. பஸ்மாத் என்றால் நறுமணம் அல்லது இனிய வாசனை என்று அர்த்தம். இவளும் ஏசாவின் மனைவிகளுள் ஒருத்தி. கானானிய பெண்களை ஏசா மணந்ததால் பெற்றோருக்கு சந்தோஷம் இல்லை என்று உணர்ந்த பின் பஸ்மாத்தை விவாகம் பண்ணினான். இந்த பஸ்மாத் இஸ்மவேலின் மகளும் ஆபிரகாமின் பேத்தியும் நெபோயோத்தின் உடன்பிறப்பும் ஆவார். ஏசா பஸ்மாத்தை விவாகம் செய்து கொண்டது கவனிக்கத்தக்கது. இவ்விவாகம் ஏசாவிற்கு குடும்பத்தினரோடு அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தியது. இத்திருமணம் ஏதோமியரின் ராஜ்யம் கட்டப்பட உதவியது. ஏசாவின் சந்ததியினரும்
ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உதவி செய்தனர். ஏசா தனது வாழ்வில் தாமதமாக செய்து கொண்ட திருமணம் என்றாலும் இவர்களுக்கு ரெகுவேல் என்ற மகன் பிறந்தான். ரெகுவேலுக்கு பிறந்தவர்களை குறித்து ஆதியாகமம் 36:17 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரரில் நாகாத் பிரபு, செராகு பிரபு, சம்மா பிரபு, மீசா பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாக பஸ்மாத்தின் குமாரனுமாயிருந்த பிரபுக்கள். ரெகுவேலின் பிள்ளைகளும் பஸ்மாத்தின் பிள்ளைகளாக எண்ணப்பட்டனர். முந்தைய அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மகலாத் பஸ்மாத்தின் மற்றொரு பெயராக குறிப்பிடுகின்றனர். பண்டைய காலத்தில் 2 பெயர்களை உபயோகிப்பது அல்லது பெயரை மாற்றிக்கொள்வது கிழக்கத்திய அருகாமை நாடுகளில் வழக்கமாயிருந்தது. 23வது திம்னாள். திம்னாளை குறித்து ஆதியாகமம் 36:12-22, 1 நாளாகமம் 1:39 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 36:12 திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் என்று கூறுகிறது. திம்னாள் என்றால் கட்டுப்பாடு அல்லது அடக்கம் என்று பொருள். திம்னாள் எலிப்பாசின் மறுமனையாட்டி. எலிப்பாஸ் ஏசாவிற்கும் ஆதாளுக்கும் பிறந்தவன். திம்னாள் எலிப்பாசிற்கு அமலேக்கை பெற்றாள். ஹோரியர்கள் என்பவர்கள் செய்யார் மலை சுற்றியுள்ள பகுதியில் வசித்தவர்கள். ஏசா அங்கு குடியேறிய பொழுது ஏதோமியர்கள் மற்றும் ஹோரியர்கள் மத்தியில் யுத்தம் நடந்தது. ஏதோமியர் செய்யார் மலை பகுதியை ஆக்கிரமித்து கொண்டனர். அச்சமயத்தில் திம்னாள் அடிமையாக அழைத்து செல்லப்பட்டவள் என்று குறிப்பிடுகின்றனர். ஹீப்ரு மொழியில் ஹோர் என்றால் மலை அல்லது குகை என்று பொருள். இங்கு வாழ்ந்த ஹோரியர்கள் குகையில் வாழ்ந்த மலைவாசிகள் மற்றும் மலைப்பகுதியில் வாழ்ந்த பழங்குடியினர் ஆவர். பின் நாட்களில் இரு பிரிவினரும் இணைந்து வாழ்ந்ததாக குறிப்புகள் கூறுகின்றது. திம்னாள் லோத்தான் என்பவரின் சகோதரி என்று ஆதியாகமம் 36:22 கூறுகிறது. லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள் என்று கூறுகிறது. லோத்தான் சேயீர் தலைவர்களில் முக்கியமானவர். லோத்தான் ஓரியரின் மூத்த குமாரன். ஏதோமிய பிரபுக்களில் ஒருவர். பிரபுக்களின் வழி வந்தவள் திம்னாள். 24வதாக யாக்கோபின் குமார்த்திகள். இவர்களை குறித்து ஆதியாகமம் 37:35, 46:7 குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாகமத்தின்படி பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே குமாரத்தி லேயாளின் மகள் தீனாள் மட்டுமே. ஆனால் ஆதியாகமம் 37:35 யாக்கோபின் குமாரரும் குமார்த்திகளும் என்று குறிப்பிடுகிறது. ஆதியாகமம் 37:35 முன்பகுதி அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் என்று கூறுகிறது. இவ்வசனத்தின் மூலம் யாக்கோபிற்கு வேறு குமார்த்திகள் இருந்ததாக அறிய முடிகிறது. ஆனால் அவர்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆதியாகமம் 46:7 அவன் தன் குமாரர்களையும் தன் குமாரனின் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் தன் குமாரரின் குமார்த்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோட அழைத்து கொண்டு போனான் என்று கூறுகிறது. இந்த வசனம் குமார்த்திகள் இருந்ததை உறுதிப்படுத்துகிறது. குமார்த்திகள் வேதாகமத்திலும் சரித்திரத்திலும் பெயர் குறிப்பிடப்படாதவர்களே. ஆதியாகமம் 46:15 இவர்கள் லேயாளின் சந்ததியார். அவள் இவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமார்த்தியும் பத்தான் அராமிலே யாக்கோபுக்கு பெற்றாள். அவன் குமாரரும் அவன் குமார்த்தியுமாகிய எல்லோரும் 33 பேர் என்று குறிப்பிடுகிறது. எபிரேய வழக்கப்படி பிள்ளைகளின் பிள்ளைகளும் யாக்கோபின் பிள்ளைகளாக கணக்கிடப்பட்டனர். அதனால் தீனாளை தவிர வேறு குமார்த்திகள் இருந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளாகவும் இருக்கலாம். 25வதாக சூவா யூதாவின் மனைவி. ஆதியாகமம் 38:2 அங்கே யூதா சூவா என்னும் பெயருள்ள ஒரு கானானியனுடைய குமார்த்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடே சேர்ந்தான். வேதாகமத்தின்படி யாக்கோபின் குமாரனான யூதா ஒரு கானானிய பெண்ணை விவாகம் செய்தார். சூவா என்றால் அளவற்ற செல்வம் என்று பொருள். அவள் சூவாவின் குமாரத்தி என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. யூதா தகப்பன் யாக்கோபின் அறிவுரையை மீறி கானானிய பெண்ணான சூவா என்பவரின் மகள் சூவாவை விவாகம் செய்தார். யூதாவிற்கும் சூவாவிற்கும் ஏர், ஓனான் மற்றும் சேலா என்றும் 3 குமாரர்கள் பிறந்தனர் என்று ஆதியாகமம் 38:3-5 உள்ள வசனங்கள் வரை குறிப்பிடுகிறது. அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசிப்பிலே இருந்தான் என்று வசனங்கள் கூறுகிறது. இவர்கள் யூதா கோத்திரமாக உருவெடுத்தனர். யூதா கோத்திரத்தில் 20 ராஜாக்களும் ஒரு ராணியும் தோன்றினார்கள். யூத ராஜாக்களின் சகாப்தம் ரெகோபெயாம் ராஜாவில் ஆரம்பித்து செதேக்கியா ராஜாவோடு முடிவடைகிறது. ராஜ்யத்தை கைப்பற்றி அத்தாலியால் ராணியாக அரசாண்டாள். அவள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓம்ரியின் பேத்தியும்
ஆகாப் ராஜா மற்றும் இஸ்ரவேலின் ராணியான எசபேலுக்கும் மகளாவாள். இவள் யூத ராஜாவான யோராமின் மனைவி. 26வதாக மருத்துவச்சி. ஆதியாகமம் 38, 28, 29 அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட பொழுது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். பண்டைய காலத்தில் பிரசவம் பார்க்கக்கூடியவர்களை மருத்துவச்சி, அதாவது மிட்வைஃப் அல்லது தாதி என்பர். தாமாருக்கு பிரசவம் பார்த்த மருத்துவ பெண் குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை பிறப்பை கண்காணிப்பதும் அதனை அடையாளப்படுத்துவதும் இவரது முக்கிய வேலை. தாமாரின் இரட்டை பிள்ளைகளில் ஒன்று முதலில் தன் கையை நீட்டியது. மருத்துவச்சி அது முதலில் வெளிப்பட்டதால் அடையாளத்திற்கு சிவப்பு நூலை கட்டினாள். அது திரும்ப உள் வாங்கி கொண்ட பொழுது அவள் சகோதரன் வெளிப்பட்டான். நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்று மருத்துவச்சி சொன்னாள். தாய் சேய் இருவரின் நலனை பார்த்து கொள்வது இவர்களது வேலை. இன்றைய காலகட்டத்திலும் மருத்துவமனையில் பிள்ளைகள் பிறந்தாலும் வீட்டிற்கு வந்து கவனித்து செல்லும்படி மருத்துவச்சிகள், அதாவது மிட்வைஃப்ஸ், மேலை நாடுகளில் அமர்த்தப்படுகின்றனர். இவர்கள் ஒரு உன்னத புரிதலோடு, பொறுப்புடன், பரிவுடன் விரைந்து செயலாற்றும் திறன் பெற்றவர்களாக இருப்பர். தங்கள் அர்ப்பணிப்பினால் மருத்துவச்சிகள் சிகரம் தொடுகின்றனர். பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத காலகட்டத்தில் இப்பெண்களின் பெயர் வேதாகமத்தில் இடம் பெற்றிருப்பது சிறப்பானது. வேதாகம புஸ்தகம் கற்பனையில் உருவானது அல்ல, சரித்திர உண்மை என்பதை உலகுக்கு உணர்த்துகிறது. அதிக அறிமுகமோ கொஞ்ச அறிமுகமோ, அதிக முக்கியத்துவமோ கொஞ்ச முக்கியத்துவமோ எப்படி இருந்த போதிலும் தேவனுடைய பார்வையில் பெண்கள் யாவரும் சிறப்பானவர்கள், முக்கியமானவர்கள் என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நாளிலே பகுதி 6 வேதாகமத்தில் முக்கியப்படுத்தப்படாத ஏசாவின் 3வது மனைவியான பஸ்மாத், திம்னாள், யாக்கோபின் குமார்த்திகள், யூதாவின் மனைவி சூவா மற்றும் மருத்துவச்சி குறித்து அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை வியாழனன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் கண்டு கேட்டு பயனடையுங்கள். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவராய், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏதோ வாசித்தோம் என்று இல்லாதபடிக்கு தியானிக்கவும், ஒவ்வொருவரை குறித்தும் மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளவும் உதவி செய்தீர். நன்றி ஐயா. தொடர்ந்து உம்மை அறியும் அறிவில் பெருக எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் சென்னையில் நடத்தும் 120 வட இந்திய ஊழியர்கள் பங்கேற்கும் தரிசன கூடுகை. நாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, சுதந்திர தின விடுமுறை என்று. இடம் MCC மேல்நிலைப்பள்ளி, ஹாரிங்டன் ரோடு, சேத்துப்பட்டு. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. சிறப்பு செய்தி, ரெவரண்ட் டாக்டர் பொன் சுபர்சன் மற்றும் ரெவரண்ட் டாக்டர் வில்சன் ஞானகுமார் அவர்கள். பணித்தள பகிர்வு ரெவரண்ட் டாக்டர் பெஞ்சமின் தாஸ் மற்றும் ரெவரண்ட் விஜய் மசி. சிலுவை வீரர் கீதங்கள், பணித்தள ஊழியர்களின் சாட்சிகள், தரிசன செய்திகள், தேசத்திற்காக ஜபிக்கும் ஜெப நேரங்கள் உண்டு. அன்போடு அழைக்கிறோம். குடும்பத்தோடு பங்கு பெறுங்கள். மேலும் தொடர்புக்கு திரையில் காணும் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும், தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு
எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சென்னை தாம்பரத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் நடத்தும் 120 வட இந்திய ஊழியர்களை அனுப்பும் தரிசன கூடுகை நாள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இடம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், கிழக்கு தாம்பரம், சென்னை. நேரம் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை. சிறப்பு செய்தி ரெவரண்ட் டாக்டர் பொன் சுபர்சன் அவர்கள். பணித்தள பகிர்வு ரெவரண்ட் டாக்டர் பெஞ்சமின் தாஸ் அவர்கள். வட இந்திய ஊழியர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள், பணித்தள பகிர்வுகள் மற்றும் சாட்சிகளை தவறவிடாதீர். குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் தொடர்புக்கு திரையில் காணும் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.